வேதத்துல யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 12ஆம் வசனம் சொல்லுது. அதாவது நம்ம பக்கத்துல இருக்கவங்களை குறிச்சு இவங்களை குறிச்சு அவங்களை குறிச்சு ஜட்ஜ் பண்ணிட்டே நம்ம லைஃபை கடந்து போறோம். இதாயிருச்சு அதாயிருச்சு, இவங்க இது தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க இது தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பேசுனது தப்பு தானே, அட ஊழியக்காரங்களா இருந்துட்டு இவங்க இப்படி பேசுனது தப்பு, இவங்க இந்த காரியத்தை செஞ்சது தப்பு, இப்படின்னு நிறைய காரியத்துல நம்மள விட்டுட்டு நம்ம மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் அது தப்புன்னு உணர்ந்து கடவுள் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்கன்னா கடவுள் அவங்கள மன்னிச்சிருவாரு. நாம என்ன காசிப் பண்ணணும் கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. நாம எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? வேதம் அதுதான் சொல்லுது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஜட்ஜ் பண்றது தேவன் மட்டும்தான். அதை தேவன் பார்த்துக்கொள்வார். நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்துறது கர்த்தர். அப்போ அது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்களும் நானும் யார்? கொஞ்சம் யோசிப்போம். இனி யாரும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அவங்க செஞ்சாங்களா ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நாமும் இன்னொருத்தங்கிட்ட சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்க மன்னிப்பு கேட்டுட்டா நம்முடைய நிலைமை தான் மோசமாகும். அதனால அது வேண்டாம், விட்டுருவோம். God bless you.